உஸ்கே சுராக் மே உஸ்கே உஸ்கே அந்த பேஸ்கெட்ல இருக்கக்கூடிய அதோடைய சுராக் மீன்ஸ் அந்த ஹோல்ஸ்ல என்ன பண்றாங்க தோடாசா கொஞ்சோண்டி காகஜ்னா பேப்பரை டூஸ் தியா டூன்ஸ் மீன்ஸ் நுழைக்கிறது அதாவது நெரிச்சு வைக்கிறதுன்னு சொல்லுவோம் இல்லையா டூன்ஸ் தியா நெரிச்சு வைக்கிறாங்க அவர் மீன்ஸ் மற்றும் தப்பு டோக்கரிக்கோ ஏக டக टकनी से टिकाकर बोला और एक टोकरी को एक ना ஒரு டோக்கரி அந்த பாஸ்கெட் எடுத்து ஏக் டகலி சே அதாவது ஏக்னா ஒரு டகலினா சைடு ஒரு டகனி சே ஒரு சைட்ல வந்துட்டு டிகாக்கர் டிகாக்கர்னா அத ஷோ பண்ணிட்டு போலனா சொல்றான் என்ன சொல்றான் தேக்னா பாரு ஐசாகி கோஸ்லா பர் உஸ்கி ஆடு கர் தூங்கா ஐசானா லைக் தட் இந்த மாதிரிதான் என்ன பண்ண போறேன் கோஸ்லேனா அந்த நெஸ்ட் அந்த கூடு இருக்கு இல்லையா அந்த பறவையோட கூடு மேல பர்னா மேலேன்னு அர்த்தம் உஸ்கினா அதோடைய ஆடு கருதுங்க ஆடுனா கவர் பண்றதுன்னு அர்த்தம் ஆடு கருதுங்கன்னா இதை வச்சுதான் என்ன பண்ணுவேன் அந்த நெஸ்ட ஃபுல்லா கவர் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க தப்பு கைசே தூப் ஜாயகி தப்புனா அப்போ வந்துட்டு கைசே எப்படி வந்துட்டு தூப்னா சன்ரைஸ் வந்து ஜாயகினா போகும் அப்ப எப்படி இந்த சன்ரைஸ் வந்து உள்ள நுழைஞ்சு போகும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க ஷாமான தில்மே சோச்சா ஷாமா என்ன பண்றாங்க தில்மே மனசுக்குள்ளேயே சோச்சான திங்க் பண்றாங்க என்ன திங்க் பண்றாங்க அப்படின்னா பையா கித்தனே சாலக் பையா பிரதர் எப்படி கித்தனே சாலக் கித்தனை எவ்வளவு சாலக் மீன்ஸ் கிளவர் எவ்வளவு புத்திசாலி இல்லையா நம்ம பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே நம்ம ஷியாமா நினைச்சுக்கிறாங்க நெக்ஸ்ட் கர்மிக்கே தின்தே கர்மினா ரொம்ப ஹீட்டான அதாவது சம்மருக்கான ஒரு தின்னா நாள் ஒரு சம்மர் டே ஒண்ணு பாபுஜி தப்தர் கயே உயேத்தே பாபுஜி மீன்ஸ் அப்பா அவங்களோட அப்பா எங்க போயிருக்காங்க தப்தர் கயே உயேத்தே தப்தர் மீன்ஸ் ஆபீஸ்க்கு கயே உயேத்தே அதாவது போயிருக்கிறாங்க கயனா கோன் அர்த்தம் போயிருக்கிறாங்க அம்மா தோனோ பச்சோங்கோ கமரே மே சுலாக்கர் குத்து சோ கயி தீ அம்மா வந்துட்டு தோனோ மீன்ஸ் போத் ரெண்டு பச்சோனா குழந்தைகளையும் கமரே மீன்ஸ் ரூம்குள்ள வந்துட்டு சுலாக்கர்னா தூங்க வச்சுட்டு குத்து சோகைத்தி குத்துனா ஹர் செல்ஃப் அவங்களே என்ன பண்றாங்க சோகைத்தி சோனா ஸ்லீப் அவங்களும் தூங்கிட்டு இருக்கிறாங்க லேக்கின் பச்சோங்கி ஆங்கோமே ஆஜ் நிந்தா கஹாங் லேக்கின் மீன்ஸ் பட் ஆனா பச்சோங்கி ஆங்கோமே பச்சோனா குழந்தைங்க அந்த பசங்க ஷியாமா கேஷவோடைய ஆங்கோமே சைஸ் கண்கள்ல ஆஜ்னா இன்னைக்கு நிந்து மீன்ஸ் ஸ்லீப் தூக்கம் வந்துட்டு கஹானா எங்க அதாவது இன்னைக்கு எங்க அவங்க கண்ணுல வந்து தூக்கமே இல்ல அப்படிங்கறத சொல்றாங்க अम्माजी को बहलाने के लिए दोनों दम रोके आंख बंद किए मौके का इंतजाम कर रहे थे அம்மாஜிக்கோ பஹ்லானே கேலியே அம்மாஜி அதாவது அவங்க அம்மாவை வந்துட்டு பக்லானேனா ஏமாத்துறது அதாவது அவங்க நம்ப வைக்கிறதுக்கு வேண்டி தோனோ தம் தோனோ போத் ரெண்டு பேரும் என்ன பண்றாங்க தம்னா பிரீத் அர்த்தம் மூச்சை என்ன பண்றாங்க ரோக்கேனா நிப்பாட்டிக்கிறாங்க கொஞ்சம் மூச்சை புடிச்சு வச்சுக்கிறாங்க ஆங்கே ஆங்கேனா ஐஸ் கண்களை என்ன பண்றாங்க பந்துனா க்ளோஸ் கண்களை மூடி வச்சுக்கிறாங்க மௌக்கேனா ஆப்பர்ச்சுனிட்டி ஏதாவது சான்ஸுக்கு வேண்டி இந்தசாம் மீன்ஸ் காத்திருக்கிறது இந்தசாம் கரகேத்துனா அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அம்மா எப்ப தூங்குவோம் நம்ம எப்படி எஸ்கேப் ஆகலாம்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஜோகி மாலும் ஹுவாக்கி அம்மாஜி அச்சி தரக் சே சோகயி ஜோ மீன்ஸ் வென் எப்ப வந்துட்டு மாலும்னா தெரியுது எப்ப அவங்களுக்கு தெரியுதோ என்ன அம்மா வந்துட்டு அச்சி நல்ல முறையில தரக்னா முறையின டைப் நல்ல வகையில வந்துட்டு சோனா ஸ்லீப் அவங்க தூங்கிட்டாங்கன்னு எப்ப நல்லா தெரியுதோ தோனோனா போத் ரெண்டு பேரும் என்ன பண்றாங்க சுப்கேனா அமைதியா ரொம்ப சைலண்டா உட்டேனா எழுந்துக்கிறது லிஃப்ட் பண்ணிக்கிறாங்க அவர் மீன்ஸ் மற்றும் பகுத் தீரேசே பகுத் ரொம்பவே தீரேனா ஸ்லோவா ரொம்ப மெதுவா தர்வாஜேக்கு சிக்கனி கோல்கர் தர்வாசே மீன்ஸ் அந்த டோர் அந்த கதவோடைய சிக்கனினா லாக் இருக்கும் இல்லையா அத கோல்கர்னா ஓபன் பண்ணிட்டு பாகர் நிக்கல் ஆயே பாகர்னா வெளியில நிக்கல்னா வெளியில வருது கம்மிங் அவுட் நிக்கல் ஆயே கம்மிங் அவுட் அண்டோங்கி हिफाजत की तैयारियां होने लगी अंडो मीन्स அந்த எக்ஸுக்கான हिफाजत மீன்ஸ் பாதுகாப்பு ப்ரொடெக்ஷன் இருக்கு இல்லையா அந்த ப்ரொடெக்ஷனுக்கான தயாரியாங்கன்னா ஏற்பாடுகள் எல்லாமே ஹோனேனா ஹேப்பன் நடந்துகிட்டு இருக்குது கேஷவ் கமரேசே ஏக் ஸ்டூல் உட்டாலாயா கேஷவ் என்ன பண்றாங்க கமரே ரூம் அவங்க ரூம்ல இருந்து ஏக்னா ஒரு ஸ்டூல்னா ஒரு பலகை கட்ட இருக்கும் இல்லையா ஒரு ஸ்டூல வந்துட்டு உட்டானா லிப்ட் எடுத்துக்கிட்டு லாயனா அப்படிங்க எடுத்து கொண்டுட்டு வரான் लेकिन जब उससे काम न चला तो नहाने की चौकी लाकर स्टूल की नीचे रखी और डरते स्टूल पर चढ़ा
லேக்கின் லேக்கினா பட் ஆனா, ஜப் ஜப்னா வென் எப்ப வந்துட்டு, உஸ்ஸே உஸ்ஸேனா அதனால அந்த ஸ்டூல்னால, காம்னா சலா காம்னா வேலை, சலா சலானா நடக்கிறது, சலா நடக்கலையோ, தோ மீன்ஸ் தென் அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, நஹானேக்கி சவுக்கி நஹானேன்னு குளிக்கிறதுக்கான சவுக்கி சவுக்கினா அந்த பலகாக்கட்டு இருக்குல்ல குட்டியான ஒரு ஸ்டூல் இருக்கும் இல்லையா, அத லாக்கர்னா கொண்டுட்டு வந்து பிரிங்னு அர்த்தம், கொண்டு வந்து ஸ்டூல்கே நீச்சே ஸ்டூலுக்கு நீச்சேனா கீழே, ஸ்டூலுக்கு கீழே பலகாக்கட்டைய ரக்கினா வச்சுட்டு, அவர் மீன்ஸ் அண்ட் மற்றும் டர்த்தேனா ஃபியர் பயப்படுற, டர்த்தேனா பயந்து ஸ்டூல் பர் சடா அந்த ஸ்டூல் மேல என்ன பண்றாங்க, சடால கிளைம் ஏறுறாங்க. ஷியாமா தோனோ ஹாத்தோं से ஸ்டூல் பக்கடே हुए थे. ஷியாமா என்ன பண்றாங்கன்னா தோனோ ஹாத்தோं से தோனா போத் ரெண்டு, ஹாத்தோனா கைகளாலையும், ஸ்டூலை வந்துட்டு பக்கடேனா புடிச்சுக்கிறது, கேட்ச் பண்றது, பக்கடே हुए थे அவங்க நல்லா புடிச்சிருக்காங்க. ஸ்டூல் ஜரா स्टूल चारों टांगे बराबर न होने के कारण जिस तरह ज्यादा दबाव पाता था जरा सा हिल जाता था. ஸ்டூல் வந்துட்டு டாங்கே சாரோனா ஃபோர் நாலு, டாங்கே மீன்ஸ் கால்கள் அர்த்தம், நாலு கால்களுமே பராபர் ந ஹோனேக்கே காரன், பராபர்னா ஈக்குவலா வந்து ந ஹோனேக்கே காரன், ந இஸ் நெகட்டிவ் இல்லையா, ஹோனேனா இருக்கிறது, ந ஹோனேனா இல்லாத காரணத்தினால, காரணம் மீன்ஸ் ரீசன், அந்த காரணத்தினால ஜிஸ் தரப் ஜியாதா தபாவ், ஜிஸ்னா விச் எந்த, தரப்ல எந்த சைடு வந்துட்டு, ஜியாதா தபாவ்னா பிரசிங் அர்த்தம், அழுத்தம், ஜியாதா தபாவ்னா அதிகமான அழுத்தம் அர்த்தம், ஜியாதானா மோர், எந்த இடத்துல வந்து அதிகமான அழுத்தம் வந்து பார்த்தனா கெட்டு கிடைக்குதோ, ஜராசானா கொஞ்சமா என்ன பண்ணுது, ஹில் ஜாத்தா ஹில்னா ஷேக்குன்னு அர்த்தம், கொஞ்சமா ஆடிக்கிட்டு இருக்கு அந்த ஸ்டூல். उस वक्त केशव को कितना तकलीफ उठानी पड़ती थी यह उसी का दिल जानता था. உஸ் மீன்ஸ் அந்த வக்த் மீன்ஸ் டைம், அந்த நேரத்துல வந்துட்டு கேஷவுக்கு கித்தனை எவ்வளவு தக்லீஃப் மீன்ஸ் பிரச்சனை, எவ்வளவு ட்ரபிள்ஸ் வந்து உட்டானினா லிஃப்ட் எழுகிறது, எவ்வளவு ட்ரபிள்ஸ் அவங்களுக்கு எழுந்துகிட்டே இருந்துச்சு அப்படின்னா, எக்னா அதை வந்துட்டு யாருக்கு தெரியும், உசிக்கானா அவனுடைய தில்னா மனசு, அவனோட மனசுக்கு மட்டும் தான் என்ன பண்ணுமா, ஜாந்தானா தெரியும், அதாவது கேஷவ் எவ்வளவு பிரச்சனை சந்திச்சாங்கிறது கேஷவுக்கு மட்டும் தான் தெரியுங்கிறத நமக்கு சொல்றாங்க. दोनों हाथों से कार्निश पकड़ लेता. दोनों போத் ரெண்டு, ஹாத்தோனா கைகள், ரெண்டு கைகளாலேயே என்ன பண்றாங்க, கார்னிஷ் அந்த ரூஃப் இருக்கு இல்லையா, ரூஃப பக்கட் லேத்தா, பக்கட்னா புடிச்சுக்கிறது, பக்கட் லேத்தா புடிச்சுக்கிறாங்க. அவர் மீன்ஸ் அது மற்றும் ஷாமாக்கோ தபி ஆவாஸ் சே டாங்தா. ஷாமா என்ன பண்றாங்க, தபினா ரொம்ப லெஸ்ஸான, அதாவது மெதுவான, ஆவாஸ் மீன்ஸ் வாய்ஸ், ரொம்ப மெதுவான அந்த வாய்ஸ்ல வந்துட்டு டான்டா மீன்ஸ் திட்டுறது, ஸ்கோல் பண்றது, என்ன சொல்றாங்கன்னா, அச்சி தரக் பக்கடு, அச்சுன்னு நல்ல, தரக்னா முறை, நல்ல முறையில வந்துட்டு பக்கடுனா புடிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. நெக்ஸ்ட் வர்ணா உத்தார்கர் பகுத் மாறேங்கா. வர்ணானா ஆரல்ஸ், அப்படி இல்ல அப்படின்னா உத்தர்கர் இறங்கி வந்து பகுத் மாறுங்கன்னா அடிக்கிறது, பகுத்னா ரொம்பவே என்ன பண்ணுவேன், கீழே இறங்கி வந்து நல்லா அடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேஷவ் மிரட்டுறாங்க. மகர் பேச்சாரி ஷியாமா கா தில் தோ ஊப்பர் கார்னிஷ் பர்தா. மகர் மீன்ஸ் பட் ஆனா, பேச்சாரி மீன்ஸ் புவர், ரொம்ப புவரான அந்த ஷியாமாவுடைய தில் மீன்ஸ் மனசு எப்படி இருக்கு, ஊப்பர் கார்னிஷ் பர்த்தா, ஊப்பர்னா மேல, கார்னிஷ் அந்த ரூஃப் மேலதான் அவளுடைய கவனம் ஃபுல்லாவே இருக்குது. பார் உஸ்கா தியான் உதர் சலா ஜாத்தா और हाथ டீலே பட் ஜாத்தா. பார்னா அகைன் அண்ட் அகைன், திரும்ப என்ன பண்ணுது, உஸ்கானா அவளுடைய தியான கவனம் என்ன பண்ணுது, உதர் சலா ஜாத்தா, உதர்னா அங்க எங்க அந்த ரூஃப் மேல வந்து சலா ஜாத்தா, சலானா போறது, போயிட்டே இருக்குது. அவர் மீன்ஸ் அது மற்றும் ஹாத்னா கை என்ன இருக்கு, டிலே படு ஜாத்தா மீன்ஸ் ரொம்ப கெட்டிங் ஸ்லோ, அது என்ன ஆயிட்டு இருக்கு, ரொம்ப வேகம் குறைஞ்சிட்டே, அதாவது அவளோட கவனம் இங்கே இல்லாமயே போயிட்டே இருக்குது. केशव ने ज्यों ही कार्निश पर हाथ रखा दोनों चिड़िया उड़ गई. கேஷவ் வந்து ஜோனா வென் எப்ப வந்துட்டு கார்னிஷ் மேல, அதாவது அந்த ரூஃப் மேல ஹாத்னா கைய வந்துட்டு ரக்கானா வச்சானோ, தோனோ போத் ரெண்டு, சிடியானா பேர்ட்ஸ் ரெண்டு பறவை என்ன பண்ணிடுது, உட்னா ஃபிளை, உட்கைன்னு பறந்து போயிருது. கேஷவ் வந்துட்டு தேக்கா பாக்குறான், என்ன பாக்குறான் அப்படின்னா, கார்னிஷ் அந்த ரூஃப் மேல வந்துட்டு, பர்னா மேலேன்னு அர்த்தம், ரூஃப்க்கு மேல வந்துட்டு
தோடே தின்கே பிச்சே ஹுயே ஹை. தோடே தோடேனா கொஞ்சோன்னு இருந்த லிட்டில், தின்கே தின்கேனா வைக்கோல் போடுன்னு சொல்லுவோம், அந்த வைக்கோல் போடு வந்துட்டு பிச்சே ஹுயே ஹை. பிச்சேனா ஸ்ப்ரெட், அதாவது பரவி இருக்கிறது. அவர் மீன்ஸ் அது மற்றும் உன்பர்னா அது மேல, தீன் அண்டே படே ஹை. தீன்னா 3, அண்டேனா எக்ஸ், 3 எக்ஸ் வந்துட்டு படே ஹை, படேனா ஃபால்ஸ் அங்க இருக்குது அப்படிங்கறத சொல்றாங்க. जैसे घोंसले उसके पड़ों पर देखे थे वैसे कोई घोंसला नहीं है. ஜெய்சே மீன்ஸ் லைக் எப்படி வந்துட்டு கோஸ்லே நெஸ்ட், எந்த நெஸ்ட் வந்துட்டு உஸ்னு அவன் பேடம் பர் தேக்கேத்தே. பேடம்னா அந்த ட்ரீஸ், அந்த மரங்கள்ல வந்துட்டு தேக்கேனா பார்த்தானோ. அவன் எங்க பார்த்திருந்திருப்பான் நெஸ்ட்? மரத்துல தானே பார்த்திருப்பான். எங்க அவன் பார்த்த நெஸ்ட் மாதிரி வயசே கோயி கோஸ்லா நகி. வயசேனா அத மாதிரியான கோயினா எந்த விதத்திலயுமே கோஸ்லா நகி. கோஸ்லா நெஸ்ட் வந்துட்டு நகினா இல்லைன்னு அர்த்தம். மரத்துல பார்த்த கோஸ்லா மாதிரி இங்க இல்ல அப்படிங்கறத சொல்றாங்க. श्यामा ने नीचे से पूछा कि बच्चे है भैया. ஷாமா என்ன பண்றாங்க, நீச்சே மீன்ஸ் கீழேன்னு அர்த்தம். கீழே இருந்துகிட்டு பூச்சானா ஆஸ்க் கேக்குறாங்க. என்ன கேக்குறாங்கன்னா, கை பச்சே மீன்ஸ் அந்த குழந்தை இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. பையா மீன்ஸ் பிரதர்னு அர்த்தம். அவங்க பிரதரை கூப்பிட்டு அந்த குழந்தை இருக்குதா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. கேஷவாக்கு என்ன சொல்றாங்க, தீன் அண்டே ஹை. தீன்னா 3, அண்டேனா எக்ஸ், 3 எக்ஸ் இருக்குது. அபி பச்சை நகி நிக்கலையா. அப்படின்னா நான் இப்ப வந்து என்ன இல்ல, பச்சை அந்த குழந்தைங்க வந்து என்ன பண்ணல, நகி நிக்கலைன்னா வெளில வருது, நகி நிக்கலைன்னா வெளியில வரல அப்படிங்கறத சொல்றாங்க. அதுக்கு ஷாமா என்ன சொல்றாங்க, ஜரா ஹமே திக்கா தோ பையா கித்தனே படே ஹை. ஜரானா கொஞ்சோண்டி, ஹமேனா எங்களை, திக்கானா காட்டுங்க, எங்களுக்கும் காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு, பையா மீன்ஸ் பிரதர், எனக்கும் கொஞ்சம் காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா. கித்தனே படே ஹை. கித்தனே எவ்வளவு, படேனா பிக், எவ்வளவு பெருசா இருக்குங்கிறத காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா. கேஷவ் அதுக்கு என்ன சொல்றாங்க, திக்கா மீன்ஸ் காட்டுறேன் அப்படின்னு அர்த்தம். திக்கா தூங்கா மீன்ஸ் ஐ வில் ஷோ, நான் காட்டுறேன். பகலே ஜரா சிட்தே லே ஆ நீச்சே பிச்சா தூங்க. பகலேனா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணு, ஜரானா கொஞ்சம், சிடுதே மீன்ஸ் அந்த கந்தல் துணின்னு சொல்லுவோம், அதாவது ஒரு துணியை வந்துட்டு லே மீன்ஸ் டேக் அண்ட் மீன்ஸ் கம், டேக் அண்ட் கம்னு சொல்றாங்க. நீச்சே பிச்சாதும், நீச்சேனா கீழே என்ன பண்ணலாம், பிச்சா மீன்ஸ் ஸ்ப்ரெட் பண்ண, நீ கீழே வந்து பரப்பி வைக்கலாம், அதை எடுத்துட்டு வான்னு சொல்றாங்க. பேச்சாரே அண்டே தின்கோம் பர் படே ஹை. பேச்சாரே பூர், அந்த பூரான அந்த அண்டே வந்துட்டு அந்த எக் வந்துட்டு தின்கோ மீன்ஸ் அந்த ஸ்டார்ஸ், அந்த வைக்கல் போர்ல என்ன இருக்கு, படைனா இருக்குது அப்படிங்கறத சொல்றாங்க. ஷாமா தௌடுக்கர் அப்படி புராணி தோத்தி ஃபாடுக்கர் ஏக்கு துக்கடா லாயி. ஷாமா என்ன பண்றாங்க, தவுடுக்கனா ஓடி போயிட்டு, அப்படின்னா தன்னுடைய புராணினா ஓல்டு, தோத்தி மீன்ஸ் அந்த துணி இருக்கும் இல்லையா, அத ஃபாடுக்கர்னா கிழிக்கிறது, அதாவது கிழிச்சிட்டு டியர் பண்ணி, ஏக் டுக்கடா பீஸ், ஒரே ஒரு பீஸ் மட்டும் லாயினா கொண்டு வருது, பிரிங். கேஷவ்னே ஜூக்கர் கப்படா லே லியா. கேஷவ் என்ன பண்றாங்க, ஜூக்கர்னா பெண்ட் பண்ணி கீழே குனிஞ்சி, கப்படா லேலியா, கப்படா அந்த கிளாத் என்ன பண்றாங்க, லேலியானா வாங்கிக்கிறது, எடுத்துக்கிறது. உஸ்கி कई तक करके उसने एक गद्दी बनाई और उसे तिनकों पर बिछाकर तीने अंडे धीरे से उस पर रखा दिया. உஸ்னா அவங்க, கைனா மெனி, நிறைய, தக்குனா மடக்குறது, நிறைய மடக்கி வந்துட்டு, கற்கேனா செஞ்சு, உஸ்னேனா அதை வந்துட்டு, ஏக்னா ஒரு ரத்தி பனாக்கர். ரத்தினா என்னது, அந்த குஷன் சொல்லுவோம் இல்லையா, ரத்தி பனாக்கர், அந்த குஷன் மாதிரி செஞ்சு, அவர் மீன்ஸ் அது மற்றும் உசேனா அத தின்கோ மீன்ஸ் அந்த ஸ்டார்ஸ் இருக்குல்லையா, அந்த வைக்கல் போர் மேல வந்துட்டு, பர் மீன்ஸ் மேல வந்து பிச்சாக்கர்னா ஸ்ப்ரெட் பண்ணி, தீனோ மீன்ஸ் த்ரீ, அந்த 3 அண்டேனா எக்ஸையுமே, தீரனா ஸ்லோவா மெதுவா, உஸ்பர்னா அது மேல, ரக்னா கீப் வைக்கிறது, அவங்க வச்சிடுறாங்க. ஷாமானே ஃபிர் கஹா. ஷாமா என்ன பண்றாங்க, ஃபிர்னா அகைன் திரும்பவும் கஹான்னு சொல்றாங்க. என்ன சொல்றாங்க, ஹம்கோ பி திக்கா தோ பையா. ஹம்கோனா எங்களுக்கும், பி மீன்ஸ் ஆல்சோ என்னையும் கூட, திக்கானா காட்டு அப்படின்னு அர்த்தம். திக்காதோ மீன்ஸ் காட்டு, பையா மீன்ஸ் பிரதர்னு அர்த்தம். கேஷவருக்கு என்ன சொல்றாங்க, திக்காதுங்க நான் காட்டுறேன். பகலே ஜரா வக் டோக்ரி தோ தே தோ. பகலேனா ஃபர்ஸ்ட் என்ன பண்ண, ஜரானா கொஞ்சம், வக் டோக்ரின்னு பேஸ்கெட், அந்த பேஸ்கெட் என்ன பண்ண, தேதோ மீன்ஸ் குடும் ஃபர்ஸ்ட். ஊப்பர் சாயா கர்தும், ஊப்பர்னு மேல என்ன பண்ணிடலாம், சாயானா ஷேடோ, நிழல் வந்துட்டு, கர்தும்னு செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஷாமா நே டோக்ரி நீச்சே சே தம்தி அவர் போலி. ஷாமா வந்துட்டு டோக்ரினா பேஸ்கெட்டை, நீச்சேனா கீழே இருந்தே, தமாதி மீன்ஸ் ஒப்படைக்கிறத சப்மிட் பண்ணிட்டு, அவர் மீன்ஸ் மற்றும் போலின்னு சொல்றாங்களா. என்ன சொல்றாங்கன்னா, அப்பத்தும் உத்தர் ஆவோ, அப்படின்னா இப்ப நீ என்ன பண்ண, தும்னா நீ வந்துட்டு
உத்தராவோ மீன்ஸ் கீழே இறங்கி வா, கீழே வந்து இறங்கி வா அப்படின்னு சொல்றாங்க. மைபி தோ தேக்கும், மைபினால நானும் கூட என்ன பண்றேன், தேக்கும்னா வில்சி நானும் கூட பாப்பேன், இல்ல நீ கீழே இறங்கி வான்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. கேஷவ் ने टोकरी को एक टहनी से टिकाकर कहा. கேஷவ் என்ன பண்றாங்க, டோக்கரிக்கோ அந்த பேஸ்கெட்டை டஹனி மீன்ஸ் ஒரு ஹேங்கிங்ல வந்து டிக்காக்கன்னு மாட்டி விட்டுட்டு கஹானா சொல்றாங்களா. ஜானா போயிட்டு, தான் அவர் பாணி, தானா மீன்ஸ் அந்த கிரெயின்ஸையும், பாணி மீன்ஸ் வாட்டர், அவர் மீன்ஸ் அண்ட் மற்றும், பாணினா வாட்டரையும், பியாலினா அந்த கொப்பரை சொன்னோம் இல்லையா, பாணிக்கு பியாலினா அந்த வாட்டர் இருக்கக்கூடிய இந்த பவுலையும், லே மீன்ஸ் டேக், மீன்ஸ் கம் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. மே உத்தராவும் தோ துஜே திகா தூங்கா. மே உத்தராவும் நான் வந்து உத்தராவும் கீழே இறங்கி வந்த உடனே, தும்னா உடனே வந்துட்டு திகா தூங்கா பார்க்க விடுறேன் அப்படின்னு. திகானா பாக்குறது, தூங்கானா வில், அலோ, நான் வந்து உன்னை பாக்குறதுக்கு அலோ பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேஷவ் சொல்றாங்க. நெக்ஸ்ட், ஷாமா பியாலி அவர் சாவல் பி லாயி. ஷாமா என்ன பண்றாங்க, பியாலி அந்த பவுலையும், அவர் மீன்ஸ் மற்றும் சாவல்னு அரிசியும் கூட, பி மீன்ஸ் அதையும் கூட, लाई मीन्स ड्रिंक கொண்டுட்டு வராங்க. केशव ने टोकरी के नीचे दोनों चीजें रख दी और आहिस्ता से उतर आई. கேஷவ் என்ன பண்றாங்க, டோக்கரிக்கே நீச்சே, டோக்கரி மீன்ஸ் பேஸ்கெட், அந்த பேஸ்கெட்டுக்கு நீச்சே மீன்ஸ் கீழே, அந்த பேஸ்கெட்டுக்கு கீழே வந்துட்டு தோனோனா போத் ரெண்டு, சீசேனா பொருட்கள், அதாவது தண்ணியும் சாப்பாடையும், ரக்னா வச்சிடுறாங்க. அவர் மீன்ஸ் அது மற்றும், ஆஹிஸ்தா உத்தராயி, ஆஹிஸ்தா ரொம்ப ஸ்லோ, மெதுவா என்ன பண்றாங்க, உத்தர்னா கீழே இறங்கி வருது, உத்தராயனா கீழே இறங்கி வந்துடுறாங்க. ஷாமானே கிடுகிடாக்கர் கஹா. ஷாமா வந்துட்டு கிடுகிடாக்கர் அப்படின்னா ப்ளீஸிங் சொல்லுவாங்க, ரொம்ப கெஞ்சி கேட்போம் இல்லையா, அந்த மாதிரி கஹான்னு சொல்றாங்களா. அப்ப ஹம்கோ பி சடுதோ பையா. அப்படின்னு நான் இப்ப என்ன பண்ணுங்க, ஹம்கோனா என்னையும் கூட, பி மீன்ஸ் ஆல்சோ, என்னையும் கூட சடனா கிளைம் பண்றதுக்கு, தோ மீன்ஸ் விடுங்க, அதை என்னையும் கூட ஏற விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பையா பிரதர்ன்னு சொல்லி கேக்குறாங்க. கேஷவருக்கு என்ன சொல்றாங்க, தூ கிர் படேகா, நீ என்ன பண்ணிருவ, தூனா யூ, நீ வந்துட்டு என்ன பண்ணிருவ, கிர் படேகா, கிர்னா ஃபால், நீ கீழே விழுந்துருவ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஷாமா அதுக்கு, நான் கிருங்கி பையா, तुम नीचे से पकड़ रखना. तुम ना गिरूंगी, ना इज अ नेगेटिव वर्ड. गिरूंगिना விழுகிறது, நான் கிருங்கினா நான் விழுந்துட மாட்டேன். பிரதர், பையா மீன்ஸ் பிரதர். தும்னா நீ என்ன பண்ண, நீச்சதான் கீழே வந்துட்டு, பக்கட்னா புடிச்சுக்கிட்டு, ரக்னா இரு அப்படின்னு சொல்லி. கேஷவ், நான் பையனா இல்ல பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு, கஹி மீன்ஸ் அட் டைம்ஸ் எப்பயாவது, தூனா நீ வந்துட்டு, கிரா படித்தோ, கிரானா கீழே விழுந்துட்ட அப்படின்னா, அம்மா என்ன பண்ணுவாங்க, மேரினா என்னுடைய, சட்னி கர் தாலேங்கே, மேரினா என்ன பண்ணிடுவாங்க, சட்னினா சட்னி ஆக்கிடுது, சாஸ் மாதிரி, டாலேங்கே, கர்னா செய்யறது, நீ கீழே வந்தா என்ன ஆயிடுவாங்க, என்ன ஆக்கிடுவாங்க, என்ன சட்னி ஆக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அந்த கேஷவ் சொல்றாங்க. கஹேங்கி கி தூனே ஹி சடாயாத்தா. கஹேனா சொல்லுவ, நீ என்ன சொல்லுவ, தூனே நீயாதான் வந்துட்டு, சடனா ஏறின அப்படின்னு சொல்லுவேன். கியா கரேங்கி தேக்கர், கியானா வாட் என்ன, கரேங்கினா செய்ய போற, தேக்கர் பாத்து, நீ அதை பார்த்து என்ன செய்ய போற அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அப்ப அண்டே படே ஆராம் சேஹை. அப்படின்னா நான் இப்ப எப்படி இருக்கு, அண்டே எக் எப்படி இருக்கு, படே ஆராம்னா கம்ஃபர்டபுளா இருக்கு, ரொம்பவே கம்ஃபர்டபுளா இருக்குது எக். இப்ப जब बच्चे निकलेंगे तो उनको पालेंगे. जब மீன்ஸ் எப்போ வந்துட்டு பச்சைனா அந்த குட்டிங்க வந்துட்டு, நிக்கலேங்க வெளியில வருதோ, தோ மீன்ஸ் தென் அப்புறம் வந்துட்டு, உன்கோ நான் அதை என்ன பண்ணி, பாலேங்கன்னா வளர்க்கறது, நீ என்ன பண்ணாத வளர்த்துக்கோ அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. दोनों चिड़िया बार बार कार्निश पर आती थी और बगैर बैठे ही उड़ जाती थी. दोनों மீன்ஸ் போத் ரெண்டு, சிடியானா பேர்ட்ஸ், ரெண்டு பேர்ட்ஸ் என்ன பண்ணுது, பார்னா அகைன் அண்ட் அகைன், திரும்பியும், கார்னிஷ் பர் ரூஃப் மேல, கார்னிஷ் பர்னா மேலேன்னு அர்த்தம், ரூஃப்க்கு மேல, ஆத்தினா வருது, ரெண்டுமே என்ன பண்ணுது, திரும்ப வருது. அவர் மீன்ஸ் அண்ட் மற்றும், பகைர் பைட்டேனா சிட்டு, பகைர் பைட்னா வித்தவுட் சிட்டிங், உட்காராமல என்ன பண்ணிடுது, உடு ஜாத்தி, உடுனா ஃபிளை, உடு ஜாத்தினா பறந்து போயிருது. கேஷவ்னே கேஷவ் வந்துட்டு சோச்சானா திங்க் பண்ற, கேஷவ் என்ன யோசிக்கிறான், ஹம் லோக் கே டர் சே நகி பைடுத்தி. ஹம் லோக்னா பீப்புள், நம்ம மக்கள் வந்துட்டு, கே டர்சேனா ஃபியர், நம்ம இங்க இருக்கிறனால, அதோட ஃபியர்னால, நகி பைடுத்தி, பைட்னே உட்கார்றது, நகி பைட்னா உட்காரல போல அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிறான். ஸ்டூல் உட்டாக்கர் கமரேமே ரக் ஆயா. ஸ்டூல வந்துட்டு உட்டாக்கர் லிஃப்ட் பண்ணி எடுத்துக்கிட்டு, கமரேனா ரூம்ல வந்துட்டு, ரக் ஆயா, ரக்னா வைக்கிறது, ரக் ஆயானா வச்சுட்டு வந்துடுறாங்க. சௌக்கி ஜஹான் கீத்தி வஹா ரக்தி. சௌக்கி மீன்ஸ் அந்த
குட்டி ஸ்டூல் இருக்கு இல்லையா, அந்த பாத்ரூம்ல எடுத்தாங்க இல்லையா, அத ஜஹா ஜஹான வேர் எங்க, கீர்த்தி எங்க இருக்குமோ, வஹா ரக்குதி, வஹாங்கன்னா தேர், அங்கவே என்ன பண்ணிடுறாங்க, ரக்குதி வச்சிடுறாங்களாம். நெக்ஸ்ட் ஷாமானி ஆங்கோமே ஆன்சு பர்கர் கஹா. ஷாமானி அந்த ஷாமா வந்துட்டு ஆங்கோமே, ஆங்கோ மீன்ஸ் ஐஸ், அவங்க கண்கள்ல வந்துட்டு ஆன்சு பர்கர், ஆன்சு மீன்ஸ் கண்ணீர் அர்த்தம், அதாவது டியர்ஸ் வந்துட்டு பர்கர் பர்கர் நினைச்சுக்கிட்டு கஹா கஹானா சொல்றாங்களா, அதாவது சொல்றாங்களா. தும்னே முஜே நஹி திகாயா, தும்னே தும்னே நீ வந்துட்டு, முஜே முஜே எனக்கு, நஹி திகாயா திகாயா காட்டுறது, நஹி திகாயா காட்டவே இல்ல. மே அம்மா ஜி சே கக்கு தூங்கி, மை நான் என்ன பண்ணுவேன், அம்மா ஜி சே அம்மா கிட்ட வந்துட்டு கக்கு தூங்கி, கக்குனா சொல்றது, கக்குதிய நான் மாட்டி விட்டுறேன் சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. கேஷவ் அதுக்கு என்ன சொல்றாங்க, அம்மா ஜி சே ககேங்கி தோ பகுத் மாரேங்கா, ககே தேத்தா தூங்க. அம்மா ஜி சே, அதான் அம்மா கிட்ட வந்துட்டு ககேங்கி ககைன்னு சொன்ன அப்படின்னா, தோ